அந்த ஆ, அறுபடை வீடுகள்ல இன்னைக்கு 3வது வீடு பழனி மலை சார்ந்த யோக தத்துவ விளக்கங்கள். ம், சரி, அத ம், பகிர்ந்துக்கோங்கய்யா. ஆத்து நமஸ்காரம். சரி. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். மீண்டும் இப்போ 3வது படை வீடு சொல்லக்கூடிய பழனிமலை முருகன் கோவில் பற்றி சொல்லுகிறோம். இதுக்கும் அ சித்த வித்தைக்கும் என்ன சம்பந்தம்? யோக ஞானத்துக்கு என்ன தொடர்பு? அப்படிங்கிறத பத்தி தான் பேசுறோம். நேற்றைக்கு திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம் வரைக்கும், அதாவது மூலாதாரம் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம் கிரந்தி முடிஞ்சு, இப்ப விஷ்ணு கிரந்தியாக ஆரம்பிக்கக்கூடிய மணிப்பூரக ஸ்தானத்துக்காக நம்ம பழனி நோக்கி வர்றோம். அப்புறம் இப்ப இந்த பழனியில நமக்கு ஏற்கனவே சாமி வந்து இங்க சமாதி பழனி மலையடிவாரத்துல பள்ளியறை தோட்டத்துல இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தா வரத்தாறு இருக்குது. வரத்தாறு சமீபத்துல உள்ள பழைய காலத்துல ஒரு பங்களா இருந்திருக்குது. அங்கதான் சாமி சமாதி ஆயிருக்கிறாரு. அங்க இருந்து தான் அதுக்கப்புறம் வடகரைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சாமியும் எத்தனையோ இடங்கள்ல நல்ல அனுபவங்கள், பேரும் புகழ்லாம் வாங்கியிருக்காரு. சாமிக்கும் எத்தனையோ இடங்கள்ல கிடைச்சிருக்கும். ஆனா பல்வேறு விதமான சித்தர்கள் பழனி தலத்துல அடங்கி இருக்கிறதாகவும் ஒரு கேள்வி உண்டு. அதனால சாமி ஐக்கியமாகறத பத்தி பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஏன்னா அருணகிரிநாதர் கூட ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நின்னுட்டு 32 கிலோமீட்டருக்கோ 36 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்னுட்டு பார்க்குறாரு. பூச்சி முதல்ல எல்லா இடத்துலயும் சித்தர்கள் ஐக்கியம் தெரியுது. அப்போ வந்து கால் வச்சு போறது கூட இடம் இல்லாத அளவுல இருக்கிறதா அவர் ஃபீல் பண்றாரு. அதனால அதிசயங்கள் அநேகமுற்ற பழனிமலைன்னு தூரத்துல இருந்தே பாடிட்டு போயிடுறாரு. அது ஏன்னா ஞானத்துக்கான சில அடிப்படை நுட்பங்கள் அந்த பழனி மலைய சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில போகர் சித்தரும், சாமியும் அந்த இடத்துல கீழ அ ஒரு நல்ல ஒரு குகை. கீழ வந்து அந்த குகை பேரு இப்போ வந்து அந்த குகை இல்ல. கொஞ்சம் சமூக விரோதிகள்லாம் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இருந்தாங்க. அந்த குகைய வந்து எடுத்துட்டாங்க. உடைச்சு எடுத்து கீழ போட்டாங்க. அந்த சரவண பொய்கையில போன போறோம்னு சொல்லிட்டு அங்க மேல இலவசமா ஒரு ஹோட்டல் மாரி இருந்தது. அது கீழ இலவசமா சாப்பாடெல்லாம் போட்டு அங்க கீழ வந்து ஒரு குகை இருந்துச்சு. ஏதோ பேர் ஞாபகம் இல்ல. ஆனா அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன். சாமி இது ஆட்டாங்கல்லு, அம்மிக்கல்லு எல்லாமே இந்த மரம் எல்லாமே ஆ அப்படியெல்லாம் கூட சாமி ரொம்ப காலம் அங்க வந்திருக்காங்க. 18 வருஷம் இருந்தா கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அ அது பேரும் புகழும் பெற்ற இடம். பழனி தரிசனம் ஒரு பொய் சொன்னதுனால எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு பாம்பன் சுவாமி சொல்லுவாரு. அந்த மாரி ஒரு பேரும் புகழும் பெற்ற இடம் பழனி நமக்கு. அதே மாரி முருகனே வந்து கோபித்துக் கொண்டு துறவி கோலத்துல வந்து ஆண்டி கோலத்துல வந்து நின்ற இடமாக சொல்லுவாங்க. அதே மாரி போகர் யோகத்துல நுட்பத்துல, தவத்துல அதிகம் ஈடுபட்டதுனால, இந்த உபதேசத்துக்கான அடிப்படை கூட அவரு மறந்துட்டதாக சொல்லுவாங்க. அல்லது சீனா மற்ற தேசத்துக்கு போயிட்டு வந்ததுனால, அவருக்கு அந்த தன்மை கொஞ்சம் போயிடுச்சு. சித்தத்தெல்லாம் காட்டுறதுனால. மறுபடியும் அதை மீண்டும் பெறுவதற்கு சிஷ்யன்ட்டருந்து உபதேசம் வாங்கக்கூடாது. வெளியில போய் வாங்க முடியாதுனால, ஒரு தண்டத்த நிறுத்தி அந்த தண்டத்துக்கு உபதேசம் குடுத்து, அதன் தண்டத்துக்கு உபதேசம் குடுக்குற மாரி குடுக்கும்போது, இவரு ஒரு ஏகலைவன் மாரி தனிப்பட்ட முறையில அத சரியா உணர்ந்து மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொண்டார். அப்படிங்கிற மாரி இருக்கு. நம்ம சித்த வித்தியார்த்திகள் கூட வித்தியாசமா போயிட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னு மறுபடியும் தீட்சை எடுக்கணும்னு வாங்கிட்டு அதே மாரி வர்றாங்க. கிட்டத்தட்ட அந்த மாரி நம்ம இருக்கோம். அப்படிதான் அது சொல்றாங்க. ஒரு தண்டம் அப்படிங்கிறது தண்டபாணி தண்டம்னா ஸ்டிக்ன்னு அர்த்தம். குச்சின்னு அர்த்தம். அப்போ லத்தீன்னு ஒரு பேர் ஹிந்தியில இருக்கு அதுக்காக. இது வந்து குச்சி, ஞான தண்டம் அப்படின்னு பேரு. அதாவது பெரம்பு, ஞான பெரம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில பாணி அப்படின்னா கைன்னு அர்த்தம். அப்ப கையில வந்து இந்த இடத்துல வேல் இல்லை. அங்க தான் வேல் இருந்தது. சூரசம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சது. இங்க ஞானத்த அறிஞ்சுக்கிறதுக்காக இந்த பெரம்பு எத குறிக்குது அப்படின்னா, அந்த பெரம்ப வச்சு அ சுழுமுனையில தீட்சை கொடுக்கறதுக்கு கூட சித்தர்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. திருமூலர் மரபு அப்படின்னா சில மரபுகள்ல சித்தர் மரபுகள்ல இன்ன பெரம்பு இந்த சைஸ்ல வச்சிருப்பாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்குக்கு அந்த ஒரு இது. அத வந்து யோக தண்டம், முதுகு தண்டு அப்படின்னு சொல்ற ஒரு மரபு கூட இருக்குது. அப்போ இப்போ மகாவதார் பாபாஜி கூட அந்த குரூப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு பறந்து போவாங்க. அங்க போய் தவம் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டு மேல்மலை பகுதிகள்ல போவாங்க அப்படிம்பாங்க. அப்படி போகும்போது அவங்க சொல்ற
ஒரு சொல் என்னன்னா, இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சிம்டமா, அடையாளமா ஒரு வார்த்தைய உச்சரிக்கிறாங்க. அது என்ன வரி அப்படின்னா, "தேரா டண்டா டண்டா உட்டாவோ" அப்படிம்பாங்க. "உங்களுடைய யோக தண்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், முதுகு தண்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த டேரா கூடாரத்தை இங்கிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு செல்வோம்" அப்படின்னு அதோட பொருள். அப்போ இந்த வார்த்தைய அவங்க அடிக்கடி உச்சரிக்கிறாங்கன்னு நானும் கூட கொஞ்சம் அது கொஞ்சம் உச்சரிச்சு பார்த்தேன். இது உச்சரிச்சதுனால அப்புறம் திடீர்னு உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கிற மாரி, "நிறுத்த போறியா இல்லையாங்கிற" மாரி இருந்தது. அப்பதான் நான் அந்த வார்த்தைய நிறுத்திட்டேன். அப்போ டேரா, டண்டா, டண்டா உட்டாவோ அப்படிங்கிறது 2 விதமான தண்டம். அது புறத்துல பயன்படுத்தக்கூடியது. முதுகு தண்டு. அப்ப தண்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சும்மா சில பேரு தண்டத்துக்கு இருக்கிற இடா அப்படிம்பாங்க. அதாவது முதுகு தண்டுங்கிறது தான் மனிதனுடைய ஆதாரம். அதனால தான் முதுகெலும்பு இல்லையான்னு கேட்பாங்க. அதனால அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. முதுகெலும்பு மாறி அப்படின்னா ஆதாரமா சொல்றது. ஞானத்துக்கு ஆதாரம். ஏன்னா மணிப்புரகத்துல தான் நமக்கு அந்த ஆதாரம், ஞான வெளிச்சம் கிடைக்குது. அங்க இருந்து தான் ஞான யோகம் தொடங்குதுனால, ஞான சொரூபமாக, ஞான குருவாக, ஞானத்துக்கான அடிப்படையாக துறவறம் அப்படிங்கிற கோலம் தான் குரு ஸ்தானம். துறவற கோலம் அப்படிங்கிறது ஞான குருவாக பழனி முருகன் போற்றப்படுகிறார். அப்ப மேல மலை உச்சியில வந்து ஏற்கனவே அங்க சிவலிங்கம் இருக்கு. அதுல மலைக்கொழுந்தீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அத வழிபட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதுக்கப்புறம் தான் நவபாசானத்துல மேல சிலை வந்து ஏற்படுத்தப்பட்டது. அப்படிதான் நம்ம அத புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கீழ திரு ஆவினன் குடி அப்படிங்கிறத பழைய கோவில். இப்போ வந்து அந்த அடிப்படையெல்லாம் பார்த்தோம்னா, அங்க நாகலிங்க பூ மரம் ஒண்ணு இருக்கும். அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ள சிவலிங்கம் இருக்கிற மாரியே இருக்கும் அந்த பூவுல. அந்த மாரி சில இருக்கு. அதே மாரி கடம்ப மரம் இருக்கும். இப்போ "வேங்கை மரமாகி நின்றாடி" அப்படின்னு பாடல்ல கூட சொல்லுவாங்க. வேங்கை மரத்துக்கு மாயை வெல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே மாரி கடம்ப மரத்துக்கும் அந்த தன்மை இருக்குது அப்படின்னு. அதனால உடம்ப கடம்பால் அடிச்சு அப்படிம்பாங்க. அதாவது கடம்ப மரத்துல பலகை செஞ்சு மஞ்ச கடம்பு அப்படிம்பாங்க. அந்த மாரிலாம் பலகையில படுத்தா, உடல் வலி எல்லாம் கொஞ்சம் இருக்காது. உடல் வெப்பம்லாம் சமம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பலகையிலான விஷயம் நல்லது அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டிருக்குது. அதனால மாமரத்துல மாமரத்துக்கு அடியிலயும் மாயை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கூட வேங்கை மரமாகி நின்றாண்டி அப்படின்னு ஒரு இதுல வரும். சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது அந்த மாரி கூட மாறி இந்த மாயாஜாலம் பண்ணும்போது அவர் வெற்றி பெறுகிறாருன்னா, மாயையை ஜெயிக்கிறதுக்கு அந்த மாரி பண்றாருன்னு வரும். அந்த மாரிலாம் சில நுட்பங்கள்லாம் இருக்குது. அதே மாரி பழனி பஞ்சாமிர்தம் ரொம்ப ஃபேமஸு. தேனு, நெய்யி, ஏலக்காயி, கருப்பட்டி, அப்புறம் விருப்பாச்சி பழம்னு அங்க ஒரு பழம் உண்டு. அதெல்லாம் போட்டு பண்ணது தான் பஞ்சாமிர்தம். அப்ப நம்ம உள்ள இருக்கிற அந்த பஞ்சாமிர்தத்துக்கு அடையாளமா, புறத்துலயும் இந்த பஞ்சாமிர்தம் சாப்பிடலாம், அமிர்தம் சாப்பிடலாங்கிறதுக்கு அடையாளமா, அது நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாரி இது ஆரம்ப காலத்துல அதே மாரி பாண்டியர் கால கட்டடம், அப்புறம் விஜயநகர பேரரசு, நாயக்கர் காலம் இவங்கெல்லாம் அத பராமரிச்சு, அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து நெறைய அன்பர்கள்லாம் வந்து நெறைய திருப்பணி செய்திருக்காங்க. இப்போ சமீபத்தில வரைக்கும் அரசாங்கங்கள் அத ஏத்து நடத்திக்கிட்டு இருக்கு. மேல போகருடைய சமாதி இருக்குது. அங்க ஒரு அடுக்குமாடி இருக்கும். அது பக்கத்துல குகைக்குள்ள தான் போகர் போய் முக்கியமானதா சொல்லுவாங்க. கீழ புலிப்பாணி சித்தர் அதோட சீடர்கள்லாம் சமாதி அடங்கும். கீழ கிரிவல பாதையில அந்த பாத விநாயகரோட வலது பக்கத்துல இருக்குது. அ ப அந்த கீழ இருக்கிற பாத விநாயகர்லேருந்து லெஃப்ட்ல வந்தோம் அப்டின்னா, அந்த பக்கம் நம்ம ஆசிரமம் அந்த நேரா மழை குடி தண்ணி குழாய் நீட்டிட்டு இருக்கிற ரோட்ல. அதுக்கு நேரா தான் உள்ள இறங்கி போனா, நம்ம பழனியில சாமி சமாதியான அந்த ஒரு ஆசிரமம் இருக்குது. செயலாளரு ஆனந்தன் ஐயா இருக்கிறாங்க. அ அங்க அதுவும் நல்ல விதமா நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப காலமா. அகண்ட ஜெபம் சாமி சமாதியான நாள்ல ஆனி மாதத்துல நடத்துவாங்க. அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா அகண்ட ஜெபம் அதுவும் நடக்குது. அதுவும் நல்ல விதமா பராமரிச்சுட்டு வராங்க. அதோட கிளைகள்லாம் கோயம்புத்தூர்ல இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அ அகில உலக சித்த வித்யா அபியாச சங்கம்னு அங்க ஏற்படுத்தப்பட்டிருக்குது. சாமியும் இந்த மாரி இடத்துல ஒரு சமாதி ஆகிறது, எத்தனையோ இடங்கள் நமக்கு நன்மை அளிச்சது அப்படிங்கலாம் இந்த இடத்தையும் ஒரு சிறப்பான இடமா இருக்கணும், பேரும் புகழும் பெறக்கூடிய இடம். அப்போ இங்கேயும் நமக்கு அந்த நன்மை உயர்ந்த நன்மைகள் அப்படிங்கிறதுக்காக அந்த புனித தன்மையை கருதி தான் அங்க இது ஒரு காந்த மலை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அந்த மலையே சிவலிங்கமாக இருக்கிறது. எனக்கு ஒரு அன்பர் கூட ரவீந்திரன் இருந்தாரு. அவரு ஓரளவுக்கு கொஞ்சம் பயிற்சியில கொஞ்சம் மேல வந்தாரு. அதுக்கப்புறம்
அவரோட நிலைமை எனக்கு தெரியாது. இருந்தாலும் அங்க ஒரு இடத்துல மேல போய் இருந்து பார்க்கும்போது, அந்த மலையில உட்காந்துட்டு டச் பண்ணும்போது, அந்த காந்த ஈர்ப்பு எனக்கு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அவரு சொன்னாரு. அப்புறம் போய் பார்க்கும்போது, அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மேல வந்து அந்த தீர்த்தம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து இன்னி வரைக்கும் 2 நேரமும் என்னமோ தீர்த்தம் வந்து கீழ இருந்து நடை ப பயணமாவே மேல செம்பு குடத்துல மேல கொண்டு போவாங்க. அந்த புனிதமான இடத்துல இருந்து தீர்த்தம். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி சண்முகா நதின்னு இருக்குது. அது பழனி மலைய சுத்தி வரதா சொல்லுவாங்க. நம்ம ஆசிரமம் இருக்கிறது வரத்தாறு சமீபத்துல இருக்குது. அட்ரஸே சாமி அப்படின்னு சொல்லியிருக்குது. அது நம்ம பல தடவ அங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். அதனால இந்த ஒரு அடிப்படையில நமக்கு பழனி மலை வந்து பேரும் புகழும் பெற்ற ஞானத்தலமாக ஞான தண்டபாணி இருக்கிறது. பாணி என்றால் கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப மணிப்பூரக ஸ்தானத்துல கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சம் நமக்கு அங்க ஞான வெளிச்சம் உண்டாகிறது. அதனால கோவிச்சுட்டு பழத்துக்காக கோவிச்சுட்டு வந்து நின்னனா ஞானப்பழம், அதாவது கொஞ்சம் சூட்சும புத்தியோட விநாயகர வந்து அந்த பழத்துக்காக போடுற ஒரு கதையில விநாயகர் ஜெயித்து விடுவதாகவும், அண்ணன்ங்கிற முறையில ஜெயிக்கிறதாகவும், தம்பிங்கிற முறையில இவரு மயில் ஏறி சாதாரணமான கருத்த புரிஞ்சு கொண்டு, அவரு உலகமெல்லாம் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, இல்ல ஒரு அப்பா, அம்மா தான் உலகம்னு சொல்லி சுத்தி வந்து வாங்கிட்டாரு. அப்படின்னு நாரதர் கொண்டு வந்தது கலகத்துல முடிஞ்சு வச்ச ஒரு பழத்த கொண்டு வந்து ஒரு கலகத்தையே ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு கதைய சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலயும் அது சொல்லப்படுது. அதனால நீ தான் ஞான பழம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவதாகவும், இளையவன் என்று எனக்கு கொடுக்கவில்லையே என்னன்னு கோவிச்சுட்டு வந்து அவர் நின்னதா பலமாகவும் அதை சொல்றாங்க. அதனால அது ஞான பழமாக அங்க இருக்கிறாரு. அதாவது மேலோட்டமா உலகியல் கருத்தா புரிஞ்சு கொள்ளக்கூடியது. சூட்சமமா தான் ஞான கருத்த புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பாடம் இருக்கட்டுங்கிறதுக்காகவும் இந்த கதை நடைமுறை படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி 690 படியோ, 615 படியோ அதுக்கு உண்டு. 2 பாதை படிப்பாதை இருக்குது. யானை பாதைன்னு ஒண்ணு அகலமான பாதை இருக்குது. அப்புறம் குறுகிய படியா இருக்கக்கூடிய பாதையும் இருக்குது. அதே மாரி ரோப் கார் சிஸ்டம் இருக்குது. விஞ்ச்ல போறக்கூடிய கேரேஜ் போகக்கூடிய ரயில் மாரி போகக்கூடிய மலை மேல போகக்கூடியது. அந்த விஞ்ச் போற பாதை வழியில பக்கத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல சில அடையாளம் மாரி வச்சிருப்பாங்க. அங்க சித்தர் தவம் பண்ண இடமாவும் அங்க ஒரு அடையாளமாவும் படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி வந்து அ இது ஒரு பழனியோட இது. அப்புறம் வனதுர்க்கை கோவிலு. அங்க தண்டபாணி சுவாமிகள் வந்து தவம் பண்ண இடமா சொல்றாங்க. வனதுர்க்கை இடத்துல. அப்புறம் அந்த சாது சாமிகள் தான் அந்த காம்பவுண்ட் சுவர்லாம் கட்டியிருக்காங்க. அங்கேயும் போயி சில வித்தியாசமான செயல்கள்லாம் நடந்ததுனால தான், சாது சாமிகள் அந்த காலத்திலேயே அது காம்பவுண்ட் சுவர்லாம் கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிருக்கிறார். அவர் ஒரு மலைக்கு பக்தருங்கிற முறையில. அப்ப சாது சாமிகள் மடம் கூட அங்க இருக்குது. கோவையில பேரூர் மடம் சம்மந்தப்பட்டவங்க தான் அங்கேயும் நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்புறம் மலையை சுத்திலும் சில சில மடங்கள் இருக்கிறது. அப்புறம் முதல்ல வந்து அந்த கோயில் கிரிவல பாதையிலேயே நிறைய கடைகள்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் நல்ல விதமா பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ அந்த பாதை எல்லாமே கிரிவல பாதை லைட் கீட்லாம் போட்டு போக்குவரத்து வசதி எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமா அமைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் நமக்கு மணிப்பூரக ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த பழனி அ இடம் வந்து நமக்கு ஞானத்தை போதிப்பதற்கான அடிப்படையில இருக்கிறதுனால, அந்த இந்த குறிப்பிட்ட இடத்தை ஜீவன் தன்னை அறிகிற இடமாக, மனம் ஜீவன்ல கலந்து தன்னை அறியக்கூடிய இடமாக சாமி சிவானந்தர் நமக்கு அந்த இடத்த குறிப்பிட்டதுனால, அந்த வெளிச்சம் இன்னதென்று அறியாம இருக்கிறதுனால, ஜீவனுக்கு சொப்பனம் போல ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அத புரிஞ்சுக்கணும். அதனால அது ஒரு வித்தியாசமான நிலைமை தான். அப்ப அந்த இடத்துல தான் ஞானத்துடைய துவக்கம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமா ஞானத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறது அப்படிங்கிறனால தான் அங்க நின்ற கோலத்துல தான் நமக்கு காட்சி தர்றாரு. ஒரு கால் முன்னால வச்சும் காட்சி தர்றாரு. ஒரு ஸ்டெப் முன்னால வந்தாச்சு அப்படிங்கிற மாரி அதோட நிலைமை. அதே மாரி இடுப்புல குறிப்பிட்ட கைய வந்து குறிப்பிட்ட பொசிஷன்ல வச்சிருப்பாரு. சாமியும் சில இடங்கள்ல அந்த மாரி ஒரு போஸ்ல இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதனால அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க வேல் கிடையாது. அங்க வேல் மன ஒருமுகப்பட்டு பண்ணது தான் இங்க ஞானம்ங்கிற தன்மைக்கு வந்திருக்கிறோம். அப்ப இந்த ஞானத்துல இந்த ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு அந்த யோக தண்டமாகிய முதுகு தண்டை
அ அப்படி பயன்படுத்துகிறோம். அது வழியாக ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்குகிறோம். அப்படிங்கிற பாங்குல நம்மளுக்கு இந்த பழனியில வருது. அதே மாரி காவடி ஆட்டம், இது தைப்பூச திருவிழா, இதெல்லாம் இங்க சிறப்பாக செய்யப்படுகிறது. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதும் நடந்துகிறது. இந்த பங்குனி உத்திரம், தைப்பூசம் இதெல்லாம் என்ன குறிக்குது? அப்படிங்கிறத பழனியிலயும் அங்க ஏற்படும் வடலூர்லயும் அந்த மாரி சில காட்சிகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய சந்திரனோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அத மாரி சூரிய சந்திரனும் நேருக்கு நேரா பார்க்கக்கூடிய அந்த தன்மையில, இந்த உடல்ல வந்து ஜீவனுடைய ஆற்றல் புறத்துல நல்லா பிரகாசமாவும், தெம்பாவும் இருக்கக்கூடியது தான் வந்து பௌர்ணமி. கிட்டத்தட்ட பௌர்ணமி ஒட்டி தான் அந்த நட்சத்திரங்கள் வருகிறது. அந்த பௌர்ணமியோட இணைஞ்சு தான் வருகிறது. அப்ப அந்த ஆற்றல் பிரகாசமா ஜீவனுடைய ஆற்றல் பிரகாசமா இருக்கிறது தான் நமக்கு பௌர்ணமி ஜெபம். பௌர்ணமியில நமக்கு உபதேசம் கொடுக்கிற சித்தர்கள் கூட தேர்ந்தெடுக்கிறாங்க சித்த வித்தியாசத்துல. நல்ல பழைய காலத்து ஆளு இந்த நாளத்தான் உபதேசம் குடுக்கறதுக்கு கூட தேர்ந்தெடுக்கிறாங்க. அன்னைக்கு பௌர்ணமி கூட்டு ஜெபம் கூட வைக்கிறாங்க. இப்ப அமாவாசையில ஆற்றல் உள்ளில அடங்குகிறது. ஆற்றல் இருக்கும். ஆனா அடங்கி இருக்கிற மாரி இருக்கும். அதனால அதிகம் தெரியாது. ஆனா இதுல தான் வந்து பௌர்ணமியில தான் நமக்கு வெளிப்படையா அந்த ஆற்றல் வந்து இருக்கிறது தெரியும். அப்போ அதுல கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எல்லாம் சுத்தபத்தமா இருக்கட்டும்ங்கறதுக்காக, அமாவாசை, பௌர்ணமிக்கு வீடு வாசல் சுத்தம் பண்ணி எல்லாம் நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு உலகியலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால பழனியில செவ்வாயுடைய சேத்திரம் அப்படின்னு. வைத்தீஸ்வரன் கோவில் தான் உண்மையிலேயே செவ்வாய் தலமா சொல்லப்படுது. அதனால குண்டலினிக்கு செவ்வாயை சொல்றதுனால, மேச ராசி தலையாக, சிரசாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலும் நமக்கு சூரியன் உச்சம் பெற்ற ராசியாக சொல்லப்படுறதுனால, இது செவ்வாயோட சேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம், முருகன் நட்சத்திரம் தான் இப்போ ஓடிட்டு இருக்குது. அது கூட விருச்சிக ராசியில ஓடிட்டு இருக்குது. அது செவ்வாயோட வீடு. இப்படி கூட கொஞ்சம் பொருத்தமா அமையறத நான் பார்க்கிறேன். அப்படிங்கிறனால, இந்த வைகாசி விசாகத்த முருகன் பிறந்த நாளா இப்படி சொல்லுவாங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் சொல்லுவாங்க. இந்த மாரி எல்லாமே வந்து ஞான நுட்பத்துக்காக சொல்லப்பட்டது. ஞான ஜோதிடமா பார்த்தோம்னா, அதுவும் சிறப்பான நமக்கு பலன் தான் இருக்குது. இப்ப அந்த அடிப்படையில இந்த குண்டலினி அப்படிங்கிறது தான் ஞான குண்டலினி. இந்த ஞான குண்டலினின்னா என்னன்னா, நம்மோட ஆற்றல் எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தப்படுகிறதோ, சக்தி பெறுகிறதோ, சக்தி அதிகமாக சேருகிறதோ, அதுதான். இப்போ உடம்புக்கும் அடிப்படை சக்தி தான். சூட்சுமமா வந்து இருக்கிற தேகத்துக்கு, அதாவது பிராண உடலுக்கும் பலம் வந்து சக்தி தான். அதே மாரி மூளைக்கும் சத்து, பலம் தான். அது சக்தி தான். அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு சக்தி தான் நல்ல விதமா தேவை அப்படிங்கிறது புரியுது. அப்ப சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. அதுதான் சொல்லணும். அப்ப அந்த சக்திய தூய்மைப்படுத்தி நல்ல விதமா பிரம்மரந்தரத்துல நம்மிடத்துல இருக்கிற ஆற்றல வீண் போகாம உள்ள இருத்த படிப்பது தான் சித்த வித்தைன்னு நமக்கு சாமி சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் பஞ்சாமிர்தம் அப்படின்னு பழனி பஞ்சாமிர்தம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அது பக்கத்துல இடும்பன் மலை அப்படின்னு இருக்கு. அகத்தியரோட சீடரு. அப்போ வந்து அகத்தியர் வந்து அவருக்கு ஒரு பனிஷ்மென்ட் மாரி தவறான நடத்தைக்கோ பனிஷ்மென்ட் இடும்பனை நம்பி அப்படின்னு சொல்லும்போது, இடும்பி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த பனிஷ்மென்ட்ட குறைச்சு 2 மலைய மட்டும் தூக்கிட்டாரு போல. அப்போ சக்திகிரி, சிவகிரின்னு 2 மலைய தூக்கிட்டு வராங்க. அப்போ அங்க குறிப்பிட்ட தூரம் வந்தோனே முருகன் பார்க்குறாரு. அப்ப நமக்கு இந்த இடம் தான் விசேஷமான இடம் அப்படின்னு. குறிஞ்சி நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஐவகை தமிழ் நிலங்கள்ல முருகன் வந்து தமிழ் கடவுள்னால காடும் காடு சேர்ந்த இடம் குறிஞ்சிம்பாங்க. அந்த மாரி நல்ல செழிப்பான பிரதேசமாவும், காடாவும் இருக்கக்கூடிய இடமாகவும் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு இதுக்கு தலவிருட்சம் உண்டு. அந்த மாரி இங்க தலவிருட்சமும் உண்டு. அந்த அடிப்படையில நமக்கு இங்க சொல்லப்படுது. அப்படி காடு சார்ந்த இடமா இருக்கும் பட்சத்துல, இங்க நம்ம நிலை கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பழனி இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி வேற ஒரு மலையில நின்னு சொல்றதாக ஒரு மலை கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. அங்கேயும் வந்து நவபாஷான சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து போகர் முதல்ல அங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் இங்க நவபாஷான சிலைய நிறுவி பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் காலையில இந்த சிறிய அளவு சந்தனம் பிரசாதமா குடுப்பாங்க. அது மேல இரவெல்லாம் பூசி வச்சிருந்த சந்தனத்துல சின்ன ஆட்டை நவபாசனம், மத்தனம் மாத்திரமும் நைஸா சின்ன அளவோட மைல்டா கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து நோய்களையும் குணப்படுத்தி உடலையும் செம்மைப்படுத்தக்கூடியதுன்னு மக்களுக்கு அந்த வகையில நன்மை கிடைக்கிறதுக்காக நவபாசன சித்தத்தை சித்தர் போ அந்த சிலையை ஏற்படுத்தி வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான ஆயத்தம்லாம் அந்த
அந்த மலையில முதல்ல நான் சொன்ன மலையில முருகன் நின்னு பார்த்த மலைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சக்திகிரி, சிவகிரிய வந்து இடும்பன் எடுத்துட்டு வரும்போது, இடும்பன கொஞ்சம் கட்டாயப்படுத்தி இந்த இடத்துல இந்த மலைய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த இடும்பன் வந்து அந்த இடத்திலேயே நின்னு போறாரு. அப்ப நின்னு போறதுனால அந்த மலைய அங்க பக்கத்துல எங்கேயும் போ வேண்டாம்ன்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தும்போது அது நிக்குது. அப்ப அகத்தியரு அந்த நோக்கத்தை நிறைவேறதுக்காக தான் முருகன் இங்க இருக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தினால வேற எங்கேயும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க. இது சக்திகிரி, சிவகிரி அப்படின்னு சொல்லப்படும். அப்போ மேல மலையில வந்து சிவன் கோயில் தான் இருக்கு. கீழ தான் வந்து இருக்கிறது. பழைய கால ரொம்ப பேர் பெற்ற கோயில் இருக்கிறது. அது வந்து அ அதாவது குழந்தை வேலாயுத சாமி கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப குழந்தை வேலாயுத சாமி தான் திருஆவினங்குடியில இருக்கக்கூடியதா சொல்லப்படுகிறது. அப்புறம் மேல இருக்கிற அந்த சிவலிங்கம் இருக்கிறது. அப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஒரு கோவில் ஆவுடையார் கோவில் அப்படின்னு இருக்குது. அது சுயம்பு லிங்கமாக கூட சில பேர் சொல்றாங்க. ம். அங்கேயும் கூட ஆறு மாரி ஓ ஓடுறதாக நீர்வளம் நிறைந்திருக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாரி சண்முகா நதிங்கிறது 6 விதமான நதிகள் சேர்ந்து ஓடுறதா சொல்லுவாங்க. கீழ இருக்கிற சரவண பொய்கை ஒரு அடையாளத்துக்காக செயற்கையா ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நம்மளுக்கு இந்த பழனி மலை மிகவும் சிறப்பு பொருந்திய விசேஷ அம்சங்களை கொண்டு அமைந்திருக்கிறது. அப்புறம் அந்த சிவகிரி அப்படின்னு சொல்லக்கூடியதும், சிவனுடைய தலை அப்படிங்கிறது, சிவனுடைய சிரசு அப்படிங்கிறதுலயும், சக்திகிரி அப்படிங்கும்போது, சக்தி அந்த சிரசுல ஐக்கியமாகிற தன்மை, சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிறத காட்டுறதாவும் இருக்குது. அந்த மேல நீங்க உள்ள போனீங்கன்னா, கர்ப்ப கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சைடுல வந்து சிவலிங்கத்த அப்படி சுத்தி வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க. என்னைக்காவது ஒரு தடவ தான் அங்க கோயில் பூஜை புனஸ்காரம் அந்த மலையப்பர் சாமிக்கு நடக்கக்கூடியதா நம்ம காணலாம். இந்த மாரி பழனி மலை வந்து மிகவும் சிறப்பு பெற்ற தலமாக, மேற்கு நோக்கி மேற்கு முகமாக தான் சாமி இருக்கிறாரு. அப்புறம் தங்கத்தேரெல்லாம் சமீபத்தில செய்திருக்கிறாங்க. அது மேல தங்கத்தேருக்கு பணம் கட்டி அதெல்லாம் பார்க்குறாங்க. அதுவும் வந்து பியூரிஃபை மைண்ட் பியூரிஃபை, பாடி பியூரிஃபை, கான்ஷியஸ் பியூரிஃபை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு கோயில்லயும் தங்கத்தேர், தங்கம்ங்கிறத ஒரு அடிப்படையா வச்சு செய்றாங்க அப்படின்னு. ஆனா, இது இங்க ஆண்டிக்கோலம் அப்படிம்பாங்க. சில பேரு பழனிக்கு போனா உன்னைய மொட்டை போட்டுருவாங்க அப்படின்னா, நெறைய உங்களுக்கு செலவழித்து வச்சுருவாங்க. அது இது காரணம் சொல்லி, பணம் போயிரும். கொஞ்சம் கவனமா இருங்க, பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி காசு வாங்கிருவாங்க. அப்படிங்கிறதுக்காக பழனிக்கு போனா நீ மொட்டை தான் போ. உன்னைய போடி பண்ணிருவாங்க அப்படிம்பாங்க. அதனால அந்த மொட்டை பழனி மொட்டையாண்டியா இருக்கிறனால, ஆண்டி கோலமா இருக்கிறனால அப்படி சொல்லுவாங்க. அதனால நீங்க ஆண்டி தரிசனம் மட்டும் பார்த்துறாதீங்க. சாயந்தரம் 7 மணிக்கு ராஜ தரிசனம் போடுவாங்க. அதையும் நீங்க பார்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி அந்த பழனி "ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே" அப்படின்னு சொல்ற மாரி பாடல் எத்தனையோ பாடல்கள் பழனி மலை மீது அமர்ந்த பரமகுருவே அப்படிங்கிற மாரி பாடல் அ ஆறு என்ன இன்னொரு பாடல் ஏறு மலை ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனிடம் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று அப்படிங்கிற பாடல்லாம் கூட இருக்குது. அப்படி ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு தன்மையில சொல்லக்கூடியத வினை பக்தர்களுடைய வினையை தீர்க்கக்கூடிய முகம் ஒன்று அப்படின்னு பாடல் கூட பாடப்பட்டிருக்குது. இந்த இடத்த நிறைய சண்முக கவசம் இந்த மாதிரி முருகனை பற்றிய பாடல் ஏகப்பட்ட பாடல் அப்புறம் காவடி செந்து அது இதுன்னு எக்கச்சக்கமா பாடி வச்சிருக்காங்க. காவடி மலை மேலே எடுத்துட்டு போவாங்க. மேலே போயும் காவடி ஆட்டம் ஆடுவாங்க. மேலேயும் மலையை சுற்றி வர்றது மலையிலேயே மேலே கோயிலை சுற்றி வர்றதுக்கான பாதை வசதி வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குது. இன்னைக்கு அந்த விஞ்சு ரோப் காரு சிஸ்டம்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லாவே இருக்குது. அதனால எப்போதுமே பழனியில கூட்டம் இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தா, அ பிராணனுடைய அமைப்புக்கும், ஞானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்குது. இப்போ நம்ம எந்த பொருள் சாப்பிடுறோமோ, அது நல்ல பிராணன் நிறைஞ்ச இடத்துல இப்போ காட்டு நெல்லிக்காய்ன்னு பேரு. அதுல நல்ல பிராண சக்தி இருக்குது, அமிர்த சக்தி இருக்குது நெல்லிக்காய்லன்னு சொல்லுவாங்க. அதே மாரி பழனியில ஒரு தடவ அந்த கிரிவல பாதையில இருக்கும்போது, ஒரு காருக்குள்ள நாங்க உட்கார்ந்திருந்தோம். அப்போ ஒரு கொய்யாப்பழக்காரன் வந்தான். அப்ப எவ்வளோன்னா கிலோ 50ன்னு என்னமோ சொன்னான். அப்புறம் சரின்ட்டு 1/2 கிலோவோ என்னமோ வாங்குனோம். 2 பழம் தான். அதுல 1 பழம் தான் நானு பாதி பாதி போதும்ன்ட்டேன் நானு. எதுவும் கொஞ்சம் பிரியப்பட மாட்டேன். அப்படி பார்த்தா சிவப்பு கொய்யாவா இருந்தது.
சாப்பிட்டா இன்னொரு துண்டு குடுத்தா பரவாயில்லையே! அப்படிங்கிற மாரி தேனா இனிச்சுது அப்படியே. அப்போ அந்த ஒரு சுவை வேற கொய்யா பழங்கள்ல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிராண சத்து நல்லா கிடைச்சு, இயற்கையை நல்லா பாதுகாத்து வச்சோம்னா நல்லா இருக்குதுங்க. அப்போ ஒரிஜினல் நெய்யோ, ஒரிஜினல் தேனோ, ஒரிஜினல் பாலோட சுவை தெரியாம, ஏதோ பால குடிச்சிட்டு நம்மளா திருப்தி அடைஞ்சுக்கிறோம். பால் தான் குடிச்சோம் அப்படின்னு. நெய் தான் சாப்பிட்டோம்ன்னு திருப்தி அடைஞ்சுக்கிறோம். அதே மாரி தேனும், தினைமாவும் முருகனோட விஷயத்துல பிரிக்க முடியாது. அப்போ அந்த திணை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அது திணையில அவ்வளோ சத்து இருக்கு. பாதாம் பருப்பு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பாதாம் பருப்ப விட திணையில அவ்வளோ ஆற்றல் இருக்கு. மூங்கில் அரிசியும், திணையும் போட்டு பண்ணா அவ்வளோ நல்ல ஆற்றல் கிடைக்கும். அப்ப அது ஜீரணம் ஆகறதுக்காக 2மே திணையும் சூடு தான். தேனும் சூடு தான். ஆனா அது ஜீரணம் பண்றதுக்கு அத தவிர தேன தவிர ஒரு வழி இல்ல. அப்பதான் டைஜீன் ஆகும். அப்ப எந்த காலத்துல எப்படி சாப்பிட்டா நல்லதோ, எந்த அளவுல சாப்பிட்டா நல்லதோ, அதுக்கப்புறம் குளிர்ச்சியா பண்றதுக்கு எந்த ஆகாரம் சாப்பிடணுமோ, கம்பு போன்றவை சாப்பிடணுமோ, அப்படி அப்ப சிறுதானிய உணவு இப்ப கொஞ்சம் மேலோங்கி வருது. ஆனா என்ன இப்பவும் சிறுதானியத்துல மறுபடியும் லட்டு அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அத விட சிறுதானியத்த பழைய காலத்து மெத்தட்ல இயற்கையா எப்படி சாப்பிட்டாங்களோ, அந்த மாரி சாப்பிட்டு வந்தோம்னா, உடம்புல சக்தி இருக்கும். அந்த பிராண சக்தி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ காற்று குளியல் அப்படின்னா, கடல் காற்று வாங்குறதுல காற்று குளியல், மலைக்காற்று வாங்குறதுல காற்று குளியல். இந்த மாரிலாம் இயற்கையா காலையில எழுந்திருச்சு, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கக்கூடிய காலை நேரம் 6 மணிக்கு மேல எல்லாம் அப்படியே வெளியில வாக்கிங் மாரி போய், அந்த மாரி காற்றுகள்லாம் வாங்குறது. இதெல்லாம் நல்லது அப்படிங்கிறது தான் கிரிவலம் சுத்தி வருதல். இது போன்ற விஷயங்கள சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ காற்று இடும்பன் மலைக்கு அந்த சந்துலேருந்து அப்படி காற்று வரும் பாருங்க. ராத்திரி 2 மணிக்கு எந்திச்சு, நானே கூட அந்த கிரிவல பாதையில வந்திருக்கிறேன். அப்ப அருமையா இருக்கும். இப்ப அந்த பக்கத்துல டாய்லெட்ட கட்டி வச்சுட்டாங்க. அந்த காற்று பார்த்தா விசேஷமா அது கர்ப்ப கிரகத்துக்குள்ள பழனியில உள்ள புகுந்து வரக்கூடிய காற்றாக இருக்கிறது. அப்படியெல்லாம் கூட ஆர்க்கிடெக்சர் அமைப்புல பண்ணி வச்சிருக்காங்க விசேஷமா. அப்போ இந்த மாரி அதே மாரி திருநீறுக்கும் பழனி திருநீறு அப்படின்னு ஃபேமஸு. அப்போ அது நெத்தியில அந்த நீரெல்லாம் கொஞ்சம் எடுக்கக்கூடியது அப்படின்னு. ஆ இவரு மாணிக்கவாசகரோட அம்மா திருநீறு அணிகிறாரை கண்டால் நாம் அஞ்சுமாறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அது என்னன்னா விபூதி. விபூதி பாதம்னு பதஞ்சலி யோக சூத்திரத்துல இருக்கு. அப்போ விபூதி அப்படின்னா உள்ளை நீர் பூக்க வேண்டும் அர்த்தம். நீரில்லா நெற்றிப்பால், ஆறில்லா ஊர்ப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்ற மாரி ஒரு கணக்கு. இஸ்லாமியர் கூட வாங்கு சத்தம் கேட்காத இடத்துல நம்ம குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அ அப்போ இத சொல்லும்போது நெய்யில்லா உண்டிப்பால், அ ஆறில்லா ஊர்ப்பால், நீரில்லா நெற்றிப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது இந்த நெற்றியில இருக்கிற நீர் பூக்க வேண்டும். உள்ள இருக்கிற நீர் பக்குவம் அடைய வேண்டும். அப்படி அந்த நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதே மாரி நல்ல தூய நீர குடிக்கலன்னா சித்த வித்தை நமக்கு சரியா வராது. அதனால தான் புனிதமான நீர், புனிதமான தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லி, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணது புனித நீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம உடம்புக்குள்ள உள்ள சிவன் தான் சாப்பிடுறான் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு ஆகாரத்தையும் நீங்க குடுத்தா, ஆண்டவன் அவனுக்கு எப்படி நல்ல விதமா ஆகாரங்கள குடுப்பீங்களோ, அது மாரி இந்த ஜீவன் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம்னு கருதி, நல்ல தகுந்த ஆகாரங்கள, நல்ல பொருளா பார்த்து செலக்ஷன் பண்ணி, தூய்மைப்படுத்தி, தூய முறையில, தூய நீர பருகி இருந்தாச்சுன்னா, தூய பிராணன சுவாசிக்கிற மாரி சூழ்நிலைய அமைச்சுட்டு, இயற்கையா அமைஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்ம வெற்றி மேல வெற்றி பெற்று, சித்த வித்தையில நம்ம மேலான நிலைய அடைய முடியும். அதுக்காக தான் இதுக்கு நமக்கு எல்லாம் சொல்லப்படுது. இப்போ இந்த ஆதாரத்துல இந்த மணிப்பூரகம்ங்கிற ஸ்தானம் தொப்புள் பகுதியை குறிக்கக்கூடிய இடம். அப்ப இதுக்கும் நீர் ன்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நாபிங்கிறத பார்க்கும்போது விஷ்ணு முருகன் மருமகன் ஆகுறாரு. விஷ்ணுவோட மருமகன் ஆகுறாரு. அந்த அடிப்படையில சொல்லுவாங்க. அப்போ விஷ்ணுவோட நாபியிலிருந்து அதான் வந்திருக்குது அலங்காரமாகிய தாமரை அ பூத்திருக்குது. அதுதான் பிரம்மா அப்படின்னு. திரு அப்படின்னு சொன்னா லட்சுமி. அப்ப லட்சுமி இருக்கிறான்னா, அங்க என்ன அர்த்தம்? விஷ்ணுவும் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அப்போ லட்சுமி இருக்கிற இடத்துல விஷ்ணுவும் இருக்கிறனால, அதனால அதுவும் திரு அப்படின்னு வந்தது. அப்புறம் ஆவினன், ஆ இனன் அப்படின்னா, ஆ அப்படின்னா பசு அப்படின்னா காமதேனுவை குறிக்கிறது அப்படின்பாங்க. இனன் அப்படின்னா சூரியனை குறிக்கிறது. ஆமா. அப்ப இந்த 3மே அங்கதான் இருக்குது. காமதேனு அங்கதான் இருக்கு. லட்சுமி அங்கதான் இருக்குது. சூரியனாகிய பிரகாசம் அங்கதான் இருக்குது. அப்போ திருங்கிற லட்சுமி அங்கதான் இருக்குது. திரு ஆயினன் குடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ ஆங்கிறது காமதேனுங்கிற பசுவை குறிக்குதுன்னு சொல்லிட்டேன். இனன்கிறது சூரியனை குறிக்குதுன்னு சொல்லிட்டேன். சூரியன்கிறது பிராணனாகிய சூரியன் வச்சுக்கோங்க. அப்ப இது 3மே இணைஞ்சு திரு ஆவினன் குடி. எப்போதுமே இங்க தான் பெர்மனன்ட்டா குடிங்கிறதுல கூட பூமி அப்படின்னு கூட குடியிருக்க பூமி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ கு என்கிற எழுத்து பூமியை குறிக்கிறதுனால அது சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப திரு ஆயினன்குடி, திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, நமக்கு முழுக்க முழுக்க ஞானத்திற்கான எல்லா தன்மையில ஞானம் உச்சபட்சமா இருக்கும்போது லட்சுமி கடாட்சமும் கிடைக்கிறது. என்ன விஷ்ணுவுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் காமதேனு நம்ம நினைச்சதெல்லாம் எது வேணுமோ கற்பக காமதேனு கைவிடும் மாதிரி அந்த மாதிரி தவத்தினால எண்ணியதெல்லாம் கைகூடுறதுக்கான அந்த அடிப்படையும் கைகூடுது. அப்ப சூரியன் ஆகிய ஞான பிரகாசமும் தேக ஆத்ம வெளிச்சம் தான் சூரியன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த சூரியனுங்கிறது ஆத்ம காரகன்னு சொல்லப்படுது. அதுக்கு உண்டான தானியம் கோதுமைன்னு சொல்லப்படுது. கொஞ்சம் சளி கபமெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு கோதுமை தோசை, சம்பா ரவை கஞ்சி, இந்த மாதிரி சம்பா ரவை உப்புமா, இதெல்லாம் கொஞ்சம் இந்த கோயம்புத்தூர்லாம் மைல் மார்க் சம்பா ரவை இந்த மாதிரி நல்ல ரவைகள்லாம் கூட கிடைக்கிது. அதெல்லாம் கூட சித்த வித்தியாதிகள் நைட் ஆகாரத்துக்கு கொஞ்சம் லிக்விட் ஆகாரமாக கெட்டியாக பண்ணாமல் எண்ணெயே சேர்த்து சேர்த்து பண்ணாமல் கொஞ்சம் எண்ணெயை தவிர்த்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா அது தூக்கத்துக்கும் இந்த சளி கபம் கட்டாமல் இருக்கிறதுக்கும் அதிக உடம்பு வராமல் இருக்கிறதுக்கும் யோக பயிற்சி நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சினா இன்னொரு நாளைக்கு மாற்றிக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தேக ஆரோக்கியம், அப்புறம் மெடிக்கலி இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள் எல்லாமே பிசிக்கலி மென்டலி எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். ஈஸி டைஜஷன் ஆகும். பிராணனும் உடம்புக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பேருண்மையாக இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த பழனி சுற்று வட்டார பகுதியெல்லாம் இப்போ திண்டுக்கல் மாவட்டம் முதல்ல கோவை மாவட்டமே எல்லாமே சேர்ந்து இருந்தது அந்த காலத்தில். அதனால பழனியை ரொம்ப ஃபேமஸ் ஸ்தலமாக எப்படி திருவண்ணாமலை கிரிவல பாதைன்னு பின்னால் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது ரொம்ப காலம் முன்பு இருந்தே பழனியில் மலை சுற்றி வர்றது மலை சுற்றுப்பாதை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்குது. அப்போ ஞானமலையை சுற்றி வரணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிரசை தான் ஆதாரமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம சித்தவித்தியாதிகள் எல்லாமே வந்தாங்கன்னா போகர் மேலே இருக்கிறாரு, அதனால் நம்ம ஒரு கிரிவல பாதையில் வாக்கிங் நடந்தால் உடம்பு நல்லா இருக்குது, அப்போ ஜெபம் பண்ணுற உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அது மாதிரி மேலையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. அப்படியே ஆசிரமத்தில் சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் கூட சில வாய்ப்புகள் உள்ள இடமா பழனி நம்மளுக்கு இருக்குது. அதனால சாமி தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள்ல எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ பேருக்கு இப்போ சேலத்துல சதுரகிரி மலை பக்கத்துல அந்த ஒரு அடிப்படையை காரணமா வச்சு அங்க அமைச்சிருக்கிறாரு. திருவனந்தபுரம் பக்கத்துல மண்ணூர் கரையிலையும் அந்த அடிப்படையை காரணமா வச்சு அமைச்சிருக்கிறாரு. வடகரையிலையும் அங்க வடகரை அந்த கடற்கரை பக்கத்துல மலை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அடிப்படையை வச்சு தான் அங்கேயே அமைச்சிருக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி காயண்ணா ஈயூரு கூட அந்த ஒரு காரணமா தான் அந்த இடங்கள்ல அமைச்சிருக்கிறாரு. இப்படி மொத்தம் 5 ஆசிரமும் இப்படி அமைச்சாலும் பழனியில சமாதி ஆனதுக்கும் அதனுடைய அந்த சேத்திரத்தினுடைய மூர்த்தி தலம் தீர்த்தங்க மாதிரி இடம் பொருள் ஏவல்னு இடத்த முதல்ல சொல்றதுனால ஸ்தல மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்ப சாதனைக்காக வந்திருக்கிறோம்னு சாமி அங்க விரும்பிதான் அங்க சமாதி ஆயிருக்கிறாரு. அப்போ அங்க இருக்கிறவங்ககிட்ட முதல்லயே அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்றாரு, நாம் இனிமேல் நம்மை பார்க்க வேண்டுமானால் வானத்தை தாண்டி வர வேண்டும் அப்படின்னுக்காரு. அப்போ வானத்தை தாண்டிங்கிறதுல நல்ல வார்த்தை நமக்கு புரியுது. அதாவது இந்த உலகத்துல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது சாதாரணமா அந்த அடிப்படையில வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற தன்மையும் நமக்கு தாண்டி வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அப்படின்னா பல்வேறு விதமான அந்த தன்மையும் அங்க இருக்குது. மேல் உலகங்கள்ல வித்தியாசப்படுத்த, அதாவது கீழே பாதாள லோகம், நடுவுல பூலோகம், மேலுலகம் வான் உலகம் அப்படின்னு சொல்றது வானோர்க்கும் உயர்ந்த உலகம். வானோர்னா யாரு? தேவர்கள், அதிபுத்திசாலிகள்னு அர்த்தம். அப்போ அவர்கள் போகாத உலகத்தையும் கூட அதுக்கும் மேலான உலகங்கள் இருக்கிறது, மேலான ஞானங்கள் நன்மைகள் இருக்கிறது. அப்போ வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும்னு நல்ல தன்மையா இருக்கும்போது இந்த கர்ம பூமின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துலதான் நம்மளுக்கு அது கர்மம் என்பது வாயு, கர்மம் என்பது பொருள் அப்படின்னு சொல்றாரு. இதை நல்ல விதமா பயன்படுத்துற அந்த வேலையை நம்ம சரியா செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மனித தேகம் அதுக்கு தான் எடுக்கப்பட்டதுன்னு சாமி சொல்றாரு. அப்ப இங்க நல்ல விதமா எல்லா சாதனைகளையும் நம்ம சரியா செய்து முடிச்சோம்னா வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் அப்படிங்கிற கருத்தை
நமக்கு உறுதி பண்ணிக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் சித்த வித்தியார்த்திகள் நல்ல விதமா ஜெபம் பண்ணி அத அடையறோம். அப்ப இதுக்கு அடுத்த ஆதாரமா பார்க்கும்போது, அ அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வருது. அந்த அநாகத தொனி அப்படின்னு கேட்கக்கூடிய இடமா இருக்கிறது வந்து சுவாமி மலை திருவேரகம்னு சுவாமி மலையாக கும்பகோணம் பக்கத்துல நினைக்கிறேன். அந்த சேத்திரத்தை பத்தி நாளைக்கு அது சம்பந்தமா பேசுவோம். அப்புறம் சில காரணங்களால தான் இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கணும். அதனால கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் 2வது இது அந்த அநாகத தொனி அப்படிங்கிறதுக்கும் அந்த திருவேரகம் அந்த சுவாமி மலைக்கும் சம்மந்தம் இருக்குது. அது சம்பந்தமா நாளைக்கு பேசும்போது அந்த சுவாமி மலை ஆதாரம் 4வது ஆதாரத்தை அநாகதத்தை பத்தி பேசுறேன். இப்ப இன்னைக்கு வந்து பழனிமலை 3வது படை வீடு அப்படிங்கிறத நிறைவு செய்கிறோம். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கறனாலும் கேளுங்க. ஓரளவுக்கு சரியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயா இப்போ இந்த நமஸ்காரம். ஆத்த நமஸ்காரங்க. இப்போ இந்த பஞ்சாமிர்தம் அது வந்து நம்ம ரமேஷ். ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஹலோ ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? அட ஏன் எனக்கு கேக்குதுங்கய்யா, உங்களுக்கு? ஐயா நான் பேசுறது வேற யாருக்காவது கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது ஐயா. கேக்குதுங்கய்யா. ஓகே ஓகேங்க. இப்போ ஜெகதீசன் ஐயாவோடது நெட் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா, ஆமாங்க. ரமேஷ் ஐயா பேசுறது கிளியரா கேக்குது. ஜெகதீஷ் ஐயா கேட்கல, கட் ஆயிடுச்சு. ஹலோ கேக்குதுங்களா? ஐயா இப்போ கேக்குதுங்கய்யா. சரி. சரிங்க. இப்போ இந்த அதனால பஞ்சாமிர்தம் இருக்கு இல்லைங்கய்யா? ஆமா ஆமா ஸோ அதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? இப்போ நமக்குள்ளாரையும் பஞ்சாமிர்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா அது ஏன் சாமி வந்து அதை கரெக்டாக அவர் அங்கே நம்ம ஆசிரமத்துலேயும் அதை வந்து செலக்ட் பண்ணுறாரு? ஸோ பழனியில் சமாதி, பழனியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பஞ்சாமிர்தத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறது, ஸோ இதெல்லாம் ஒரு ஒத்து போகிற விஷயமா இருக்கிறதுனால இதை தொடர்புபடுத்தி ஒரு ஒரு புரிதலை கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆமா அதான் இப்போ நம்ம கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு சொல்றோம் இல்லையா? உபஸ்தம் பாயு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அதனால அந்த சுக்கிலத்தினுடைய தன்மை தான் இவ்வாறு இருக்குது. அதைத்தான் சாமி பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் நம்ம ஒருமுகப்படுத்துறோம். அப்ப கர்மேந்திரியமா அதோட செயல்பாடு வெளிப்படுது. ஆனா ஞானேந்திரியமா அது இருக்குது. அப்ப ஞானேந்திரியங்களோட முழுமையாக ஒருமைப்பட்ட தன்மை தான் நமக்கு பஞ்சேந்திரியமாக சொல்றாரு. இப்ப அந்த பஞ்சேந்திரியங்கள் நமக்கு பஞ்சபூத தன்மைங்கிறது வெளியில இல்ல. அப்ப உள்ள இருக்கிறது தான் அதை சொல்றாரு. அதனால அது குருப்பிரசாதமாக சமாதியானவங்க இந்த பஞ்சேந்திரியங்களையும் ஒடுக்கி அது ஒன்று சேர்த்து அமிர்தமாக மாற்றி விட்டார்கள். சாதாரண ஆற்றல அமிர்தமான ஆற்றல், மிருத்யுவுக்கு போகக்கூடிய சக்தி செலவானா மிருத்யு அப்படின்னு சொல்றாங்க. அது அமிர்தம்ங்கிறது அதுக்கு எதிரானது, அதாவது மரணத்தை வெல்வது. அதனாலதான் அதை பஞ்சாமிர்தமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இந்த 5 இந்திரியங்களையும் ஒன்று சேர்க்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த அமிர்தம் தான் அங்கே பஞ்சாமிர்தமாக அங்கே கொடுக்கக்கூடியது. சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஐயா வேற யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்கறதா இருந்தால் கேட்கலாங்க. ஐயா என் தரப்புல இருந்து
ஒரு ஆர்த்த நமஸ்காரங்க. ஐயா ஜெகதீஷன் அவர்கிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், ஒரு ரிக்வெஸ்ட் ஆ, வைக்க விரும்புகின்றேன். என்னவென்றால், நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்கு அனைவருக்கும் பயன்படக்கூடிய, அதாவது ஜீவசக்தி உள்ள, அந்த உயிர் சக்தி உள்ள உணவுகளை ஒரு லிஸ்ட் போட்டு ரமேஷ் ஐயாட்ட கொடுத்தாக்கா ரமேஷ் ஐயா நமக்கு அந்த பிரிண்ட் அவுட் பிடிஎஃப் மூலமா அனுப்புவாங்க. அது எல்லோருக்கும் பயன்படும்படியாகவும் இருக்கும். அது ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய உரையில அடிக்கடி சொன்னீங்க, முக்கியமானது ஜீவசக்தி உள்ள அந்த இதில் நம்ம குறிப்பிட்டு செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டு வர வர நம்ம எல்லாத்தையும் அடையிறதுக்கு ஈஸியா இருக்கும். உடலையும் உயிர் சக்தியும் அந்த ரூமப்படுத்த நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஆமா. ஒரு இணைப்புல தான் இந்த இதை நான் ம், ஆர்த்த நமஸ்காரம். சரிதான். ஆது நமஸ்காரம். அது சாதாரணமா பழங்களை ஆகாரமா உபயோகப்படுத்துவாங்க. அப்புறம் தண்ணீர் லிக்விட் ஆகாரமா பயன்படுத்துவாங்க. அப்புறம் மசாலா வகைகளும் அதிக உஷ்ணம் தரக்கூடிய ஆகாரங்களை தவிர்த்து சாத்விக ஆகாரங்களை மிளகு சீரகம் பொங்கல் போன்றவை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி எது ரெஜிஸ்டர் ஆகாம தொடர்ந்து கிழங்கு வகைகளை கருணைக்கிழங்கு இல்லாமல் வேற கிழங்குல பிடிக்க மாட்டாங்க. இது வந்துட்டு குழப்பங்கிழங்கு அல்லது இன்னொரு கிழங்கு நீர்க்கிழங்கு இருக்குது. அதை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது அது இன்னும் கூட நிறைய சாப்பிட்டேன், கண்டிப்பாக ஞாபகம் வரல. கருணைக்கிழங்கு கரெக்டு. அதே மாதிரி இன்னொரு கிழங்கு நீர்க்கிழங்கு ஒன்று இருக்கு. அது இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஆகாரத்தை செய்யும்போது திராட்சையை சாப்பிட்டா 50 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. நிலக்கடலை பருப்பு சாப்பிட்டா 50 மில்லிக்கு மேலே, சூடாக மணலில் வறுத்தக்கல்ல 50 மில்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அளவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு சாப்பிட்றாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வாயு பூந்துக்குன்னா அந்த வாயுவை முறியடிக்கிறதுக்கு நம்ம என்ன சேர்த்து சாப்பிட்ருக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது ஒரு சத்ரு கொண்டு மித்துருவை கட்டுதல், மித்துருவை கொண்டு சத்ருவை கட்டுதல் அப்படிங்கிறது தான் சமையல் மற்றும் வைத்தியத்தோட ரகசியம் பேஸே. சூரிய சந்திரன் தான் சீதம் உஷ்ணம், இதுதான் அடிப்படை. அதை ஒன்று சமநிலைப்படுத்துகிற மாதிரி பண்ணியே புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுறது தான் சத்தான ஆகாரங்களை சாப்பிடுறது. குங்குமப்பூ சூடு, அதனால கொஞ்சம் பாலில் குங்குமப்பூ போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ எந்த ஆகாரத்தில் பால் சேர்க்கறது, தூதுவளை சாப்பிட்டா, முசுக்க சாப்பிட்டா கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும் அப்படின்னு. கோவக்காய் உஷ்ணமும் கிடையாது, சூடும் கிடையாது. கோவக்காய் ஞானத்துக்கு நல்லது, இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை சரியாக தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணியாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான். அது மேற்கொண்டு இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும்போது கொஞ்சம் விரிவாக அது எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா அது நான் ஒரு பிடிஎஃபாக அதை நான் மாற்றிடுவேங்க. சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு அதை அனுப்பிச்சுடுங்க. ஐயா கேட்டபடி அதை நம்ம ஒரு பிடிஎஃபாக கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அது ரெக்கார்டாக இருக்கும், மறந்துட முடியாது. அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க. உணவும் ஒரு சாதாரணமா கடலாத்தான் இருக்குது. யார் என்ன சாப்பிட்றான்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க சரிங்க, சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். ஆர்த்த நமஸ்காரங்க. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஹெல்த்தி ஃபுட்டு ஒண்ணு, திணை கம்பு. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து, ஏன்னா இங்க நிறைய பேரு நல்லாவும் இருக்க ஏஜ்டு சின்ன 5 இயர்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் அது விடாம வாங்கி கொடுக்குற, அது நிஜத்திலேயே நல்ல ஹெல்த்தி.